மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்குத்தோட அப்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் அப்கமிங்கில் வர ஆல் எக்ஸாம்ஸ்க்கான ஆல் கோர்ஸ்க்கு நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோப் காலேஜ், கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் யார் யாரெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்ப்ளாயி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நார்மல் பீப்புள்ஸ் கூட வந்துட்டு ஆஸ்பிரண்ட் ஆகி நம்ம அகாடமிலேருந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட் இல்லை என்னால் வந்துட்டு காலேஜ் போயிட்டு இருக்கேன், இல்லை நான் ஒர்க்கிங் பீப்புள், டைமிங் செட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் கூட வந்துட்டு நம்ம அகாடமியில் வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். படிக்கிறதுக்கான ஒர்க்கை வந்துட்டு கன்டினியூ பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா நம்ம அகாடமியில் மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன், ஈவினிங் செஷன்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இல்லை என்னால் வீக் டேஸில் வந்துட்டு பண்ண முடியாது, வீக்கெண்ட்ஸில் தான் வந்துட்டு என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களுக்கும் வீக்கெண்ட் பேட்சஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை ரெண்டுமே என்னால் அப்ளிகபிள் பண்ண முடியாது, ஆன்லைன் பேட்ச் தான் வந்துட்டு என்னால் வந்துட்டு படிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஆன்லைனில் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஆஃப்லைனில் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல விதமான வந்துட்டு படிக்கிறத மட்டும் எப்படி வந்துட்டு படித்த ஒரு ஆஸ்பிரண்ட் வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் லீட் பண்ணி அவங்க லைஃப்பை வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் பாதையை நோக்கி வந்துட்டு கொண்டு போகிறதுக்கான ஒரு பிளேஸ் தான் வந்துட்டு ரொம்ப சைன் ஐஏஎஸ் அகாடமியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களோட லைஃப்லேயும் வந்துட்டு ஒரு புதிய புதிய பாதையை தேர்ந்தெடுத்து நீங்களும் வந்துட்டு வெற்றியை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்குத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறோட நியூஸோட கண்டினியூஸ் தான். எம்பிடிஏ பிரான்ஸை சேர்ந்த கம்பெனியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேப்பபிலிட்டி, அதாவது மிக்கா மிசைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல்ஸ் வந்துட்டு நம்ம ரஃபேல் அண்டு மிராஜ் 2000 ஃபைட்டர் ஜெட்டில் வந்துட்டு ஃபிட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஃப்ரான்ஸ் கம்பெனியும் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ மிக்கா வந்துட்டு எப்போ வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு 2016 வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எம்பிடிஏ சப்போர்ட் வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஓவர் 50 இயர்ஸாக வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அது போக வந்துட்டு அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெக்கா, மீட்டர்ஸு, அஸ்ராமு, மிஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்துட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐஏஎஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லி. சீஃப் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா மார்ஷல் அமர் பிரீத் சிங். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸு, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு. ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு வந்துட்டு அச்சல் அப்படிங்கிற ஒரு 5th சீரியஸ் 8th நியூ ஜென்ரேஷன். ஓகேங்களா? ஸோ 8th நியூ ஜென்ரேஷன் கீழே இருக்க ஒரு 5th சீரியஸ் தான். டோட்டலாக வந்துட்டு இதில் வந்துட்டு 7 சீரியஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதில் 5வது சீரியஸ் 7னா டோட்டலாக 7 ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். ஸோ அதில் வந்துட்டு 5வது வெசல் தான் வந்துட்டு
இந்த அச்சல் இது யார் நம்மளுக்கு பில்ட் பண்ணி தராங்க அப்படின்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் பில்ட் பண்ணி தராங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா வடினார் குஜராத்தில் வந்துட்டு வச்சு நம்மளுக்கு கமிஷன் பண்ணி தராங்க. ஸோ யாருக்கு கமிஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு. இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லி. டைரக்டர் ஜெனரல் வந்துட்டு யாருன்னா எஸ் பரமேஷ். ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 1977. நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ வெஸ்டர்ன் கமாண்ட் இந்தியன் ஆர்மிக்கு கீழே வந்துட்டு 2 நியூ இண்டிஜியஸ் காம்பேக்ட் சிஸ்டம் வந்துட்டு அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ்க்கு கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அண்டர் வந்துட்டு எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்காக எமர்ஜென்சியாக வந்துட்டு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா பேரிடர்கள்லாம் வந்துச்சுன்னா அதை வந்துட்டு எப்படி டேக்கிள் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக 2 வந்துட்டு வாங்கியிருப்பாங்க வெஸ்டர்ன் கமாண்டுக்கிட்ட இருந்து. அந்த 2 என்னன்னா அன்மேனட் ஏரியல் வெஹிக்கல், ஸோ ப்ரிசிஷன் கைடட் மினிட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு அக்னிகா VTOL, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ கமிஹா ட்ரோன். ஓகேங்களா. ஒன்று வந்துட்டு கைடட் மினிட்டேஷன், இன்னொன்று வந்துட்டு அனிகா VTOL ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ கமிகா ட்ரோன். ஓகேங்களா. ஸோ இந்த 2 வந்துட்டு வெஸ்டர்ன் கமாண்ட் கிட்ட இருந்து அதானி கிட்ட இருந்து அதானி அண்ட் ஏரோஸ்பேஸ் கிட்ட இருந்து வெஸ்டர்ன் கமாண்ட் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். இதில் வந்துட்டு இந்த யூஎல் இந்த அன்மேனட் ஏரியல் வெஹிக்கல் ப்ரிசிஷன் கைடட் மியூட்டேஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு யார் டெவலப் பண்ணாங்கன்னா DRDO வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அன்னிகா VTOL 1 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பாஸ்ட் பேட்ரோல் வெசல். FPVனா ஒரு பாஸ்ட் பேட்ரோல் வெசல். இது வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸு 60 km/h என்டியூரன்ஸில் வந்துட்டு ஸ்பீடில் வந்துட்டு போய் ரீச் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் போயிடலாம். தாமஸ் கப் அண்டு ஊபர் கப்பு. ஸோ தாமஸ் கப் வந்துட்டு மென்னுக்கானது, ஊபர் வந்துட்டு உமனுக்கானது. ஓகேங்களா. ஸோ எங்கே வச்சு நடத்தியிருப்பாங்கன்னா ஹார்சான் டென்மார்க்கில் வச்சு நடத்தியிருப்பாங்க. சைனா தான் வந்துட்டு ஓவராலாக வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது 13 டைம் வந்துட்டு ஓவரால் டைட்டில் வந்துட்டு இவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த தாமஸ் கப்பில் அடுத்து வந்துட்டு ஊபர் கப் வந்துட்டு உமனுக்கு வந்துட்டு நடந்திருக்கும். இவங்க வந்து சவுத் கொரியா வின் பண்ணியிருப்பாங்க. சவுத் கொரியா வந்துட்டு இது 3rd டைட்டில்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தாமஸ் கப்பில் வந்துட்டு நாம் வந்துட்டு என்ன கப் வாங்கியிருப்போம்னா, அதாவது மெடல் வாங்கியிருப்போம்னா பிரான்ஸ் மெடல் வந்துட்டு வாங்கியிருப்போம். தாமஸ் கப் யார் ஓரியன்டுன்னு சொன்னேன்? மென் ஓரியன்ட். ஸோ மென் வந்துட்டு பிரான்ஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க இந்த தாமஸ் கப்பில். அடுத்து வந்துட்டு தாமஸ் அண்ட் ஊபர் வந்துட்டு பை ஏனியெல்லாம் நடக்கும். ஸோ பை ஆனுவல் பை ஏனியல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பை ஏனியல்னா 2 years ஒன்ஸ் வந்துட்டு நடக்கும். அதுவே பை ஆனுவல்னா இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா. ஸோ தாமஸ் கப் வந்துட்டு 34th எடிஷனு, ஊபர் கப் வந்துட்டு 31st எடிஷனாக வந்துட்டு நடத்தியிருக்காங்க. எங்கே? டென்மார்க்கில் வச்சு, ஹாரிசான் டென்மார்க்கில் வச்சு. ஸோ அடுத்த நியூஸு, இந்தியா வந்துட்டு அண்டர் 17 உமன்ஸ் ஃபுட்பால் டீமுக்கு வந்துட்டு குவாலிஃபை, அதாவது ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ப்ளே பண்ணி வின் பண்ணதுனால AFC அண்டர் 17 உமன்ஸ் ஏஷியன் கப்பு சைனா 2026க்கு வந்துட்டு குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஸோ இந்த டீம் தான் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீம் வின் பண்ணதுனால சைனாவில் நடக்கிற டோர்னமெண்ட்க்கு வந்துட்டு குவாலிஃபிகேஷன் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து வந்துட்டு இந்தியா உமன்ஸ் ரெக்யூர் டீம்னு சொல்லிட்டு ஒரு டீம், அதாவது ஆர்ச்சரிக்கான இது கப்பு. ஓகேங்களா. ஸோ இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா ஆர்ச்சரி வேர்ல்டு கப் 2026 வந்துட்டு ஷாங்காய் சைனாவில் வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ இந்த நடந்ததில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் டீம் வந்துட்டு கோல்டு மெடல் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது டீம். ஓகேங்களா. ஸோ இந்த டீம் வந்துட்டு யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தீபிகா குமாரி, அங்கிதா பஹாட்டு, கும்கும் மொஹாட்டு. ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ தீபிகா குமாரி, அங்கிதா பஹாட்டு, கும்கும் மேக்தா. ஸோ இந்த தீபிகா குமாரி வந்துட்டு 39th ஆர்ச்சரி வேர்ல்டு கப் மெடலு.
ஸோ அடுத்து வந்துட்டு அங்கிதா வந்துட்டு 8th, கும்கும் வந்துட்டு 1st. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்துட்டு கன்க்ளூட் பண்ணுறாங்க சாங்காய் லெக் ஆஃப் ஆர்ச்சரி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து 2026 வந்துட்டு சீரியஸில் வந்துட்டு இது பண்ணுறாங்க. இதில் 2 மெடல் வந்துட்டு வாங்கியிருப்போம். சாங்காய் இந்த நடந்துச்சுல ஆர்ச்சரியில். இதில் வந்துட்டு 2 மெடலில் 1 கோல்டு 1 வந்துட்டு பிரான்ஸ் வந்துட்டு வாங்கியிருப்போம். அந்த பிரான்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சாஹில் ஜாதவ் வந்துட்டு வாங்கியிருப்பார். ஸோ இந்த டோட்டலாக இந்த ஆர்ச்சரி வந்துட்டு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம், சாங்காய் சைனாவில் நடந்துச்சுல. ஸோ இதை டோட்டலாக வந்துட்டு டர்க்கி அதை வந்துட்டு டாப்பில் இருப்பாங்க. டோட்டலாக 6 கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க. இதில் வந்துட்டு 6 மெடல், அதில் 2 வந்துட்டு கோல்டு மெடல். அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்டினோ ஓரா. ஸோ அவங்க வந்துட்டு மெஸ்ஸி ஆஃப் த செஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிக் நேம் வச்சுருப்பாங்க. இவங்க தான் வந்துட்டு யார் அப்படின்னா செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்னு ஒரு ரெகனைசேஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஏஜ் 12 வந்துட்டு, அதாவது அவங்களுக்கு வயசு என்னென்னா 12 வயசு தான் ஆகுது. அந்த 12 வயசுலேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர், ஒரு கிராண்ட் மாஸ்டரும் ஆகணும்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதாவது பாயிண்ட்ஸு, செஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். 2500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இவர் அந்த பாயிண்ட் வச்சுருந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டராக வந்துட்டு வந்திருப்பார். அவங்களுக்கு ஏஜ் எப்படின்னா எவ்வளோனா 12. மெஸ்ஸி ஆஃப் த செஸ்ன்னு நிக் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. இவர் 2வது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அபிமன்யு மிஸ்ரா. ஸோ அவங்க வந்துட்டு 10 இயர்ஸ்லேயே வந்துட்டு, அதாவது 10 வருஷமா இருக்கும், 10 வயசு ஆகும்போதே அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டராக வந்துட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து வந்துட்டு IITM பூனே. ஸோ அண்டர் வந்துட்டு மிஷன் மௌசம்க்கு கீழே வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ மிஷன் மௌசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். மிஷன் மௌசம் வந்துட்டு 2024 வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அவுட்லே வந்துட்டு 2000 கோடி. நெக்ஸ்ட்டு 2000, அதாவது 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மிஷன் மௌசம் வந்துட்டு 2024 கொண்டு வந்தாங்க. ஸோ அவுட்லே வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2000 கோடி. ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அர்பன் டெஸ்ட் பெட்டு அண்டு ஏரோசல் அப்சர்வேட்டரின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க IIT பூனே. ஸோ இது என்ன அப்படின்னா கிளைமேட்டை வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ என்ஹான்ஸு இந்தியாஸ் எபிலிட்டி டு ப்ரிடிக்ட், ரெஸ்பாண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் கிளைமேட் சேஞ்சு. ஓகேங்களா? ஸோ பீயிங் இம்ப்ளிமெண்ட் யார் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, IITM, நேஷ்னல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த IITM பூனேயில் வந்துட்டு அர்பன் டெஸ்ட் பெட் அண்ட் ஏரோசல் அப்சர்வரின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதில் அவ்வளோதான். ஸோ அந்த ஸ்கீமை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மிஷன் மௌசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மிஷன் மௌசம்னா என்ன அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஒரு ஸ்கீமு, அந்த ஸ்கீமுக்குள்ளே வந்துட்டு இது இனிஷியேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவுட்லேயே 2000 crore நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு தொடர் அப்டேட்டட் நியூஸ்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம், இவர் வந்துட்டு இந்த ஓரா வந்துட்டு மெஸ்ஸி ஆஃப் த செஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு இந்த உமன் ஆர்ச்சரி உமன் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க 2 மெடலு, 1 கோல்டு 1 பிரான்ஸுன்னு. அந்த 1 கோல்டு வந்துட்டு டீமாக வின் பண்ணியிருப்பாங்க, தீபிகா, அங்கிதா, கும்கும்னு. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு நம்மளோட அண்டர் 17 உமன்ஸ் ஃபுட்பால் டீம் வந்துட்டு AFC, அதாவது ஏஷியன் ஃபுட்பால் அண்டர் 17 உமன் ஏஷியன் கப்புக்கு வந்துட்டு ஃபைனல் நடக்குது, அதுக்கு வந்துட்டு செலக்ட் ஆயிருப்பாங்க. அடுத்து தாமஸ் கப்பு, ஊபர் கப் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்துட்டு இந்த ட்ரோனு, அன்மேனடு, அது போக வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் கமாண்டு 2 இண்டிஜினியஸாக வந்துட்டு செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து அந்த அச்சல் வந்துட்டு இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு 5th சீரியஸ் பார்த்தோம். அடுத்து வந்துட்டு இந்த MBDA ஃப்ரான்ஸு, IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா?
ஸோ அவ்வளோதான். இன்னைக்குத்தோட அப்டேட்டட் நியூஸ்லாம் பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.